தமிழ்மொழியை பற்றி தமிழே இந்த உயிர் மூச்சு எனும் தலைப்பில் பேசுவதில் பெருமிதம் கொள்கிறேன். அம்மா என்ற பேரணில் வடிவம் தமிழ். நாம் முதல் உச்சரித்த வார்த்தை மொழி மட்டுமல்ல, அது வீரர்களின் அடையாளம், வாழ்வியல் நெறி. உலகில் பல்லாயிரக்கணக்கான மொழிகள் இருந்தாலும் செம்மொழி என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஒரே வேணும் தமிழ் மொழி. திருவள்ளுவர் தந்த திருக்குறளும் கௌரவ சிவபதிகாரமும் தமிழ் தன்மை உணர்த்துகிறது. இதனால் மகாகவி பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிக்குள் இருந்தவர் என்னும் காணமென என்று பாடியுள்ளார். கணினி மற்றும் தொழில்நுட்ப யுகத்திலும் தமிழ் மொழி கம்பீரமாக அசை போடுகிறது. ஆங்கிலம் போன்ற பிறமொழிகள் நம் கல்வியில் தேவைப்படலாம். ஆனால் தமிழ் மொழி ஒன்றே நம் உயிரில் கலந்த மொழி. நாம் நண்பர்களோடு பேசும் போதும் விளையாடும் போதும் தூய தமிழ் பேசுவது தமிழின் கடமையாகும். எத்திக்கும் வெல்க தமிழ், எத்திக்கும் வெல்க தமிழ். மூச்சில வரை தமிழை நேசிப்போம். தமிழை மாலை வணக்கம். யாரும் முறை யாரும் கேள்வி தீதும் நன்றும் பிறத்திட வாரா. அன்பும் பண்பும் நிறைந்த மதிப்பிற்குரிய ஆசிரியர்களுக்கும் நடுவருக்கும் இம்முகத்தோடு அமர்ந்திருக்கும் என் அன்பு நண்பர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் அஸ்வின் கார்த்திகேயன். நான் 6ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இன்று மனித நேயத்தின் உச்சத்தை உலகிற்கு உணர்த்திய யாரும் முறை யாரும் கேள்வி என்ற அற்புத தலைப்பில் உங்கள் முன் பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கணியன் பூமன்றனார் என்ற தமிழ் புலவர் எழுதிய வரிகள் தான் இவை. யாதும் ஊரே என்றால் உலகில் உள்ள அனைத்து ஊர்களும் நம் ஊரே என்றும், யாவரும் கேளீர் என்றால் உலகில் வாழும் மக்கள் அனைவரும் நம் உறவினர்களே என்றும் பொருளாகும். நம் ஆளும் இந்த உலகத்தை எல்லைகளாலும் சாதி மதம் மொழி என்ற சுவர்களாலும் பிரித்து பார்க்காமல் உலக மக்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக நேசிக்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனையை தமிழ் மொழி அன்றே உலகிற்கு போதித்துள்ளது. இன்றைய காலகட்டத்தில் மனிதநேயமும் அன்பும் தான் மிக மிக தேவை. நாம் தான் நாளை உலகை உருவாக்கப் போகிறோம். நாம் வகுப்பறையிலிருந்து இந்த யாதும் ஊரே என்ற மனிதநேய பண்பை தொடங்குவோம். அன்பே சிவம் என்பார்கள். அன்பால் உலகை வெல்வோம். இத்தகைய வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. அறிவும் அன்பும் நிறைந்த மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் முகத்தோடு வீழ்ச்சிருக்கும் என் அன்பான நண்பர்களுக்கும் என் நிறைய கணித வணக்கம். என் பெயர் அவர்தான். நான் 4ஆம் வகுப்பு பகிர்ந்து வருகிறேன். இன்று பெண்மையை போற்றுவோம் என்னும் உன்னதமான தலைப்பில் உங்கள் முன் பேசுவதில் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். பெண்மை என்பது வெறும் ஒரு பாலினம் அல்ல, அது அன்பின் வடிவம், தியாகத்தின் அடையாளம், வீரம் மற்றும் தைரியத்தின் பிறப்பிடம், தாயின் சகோதரி, மகளின் தோழி என பல வடிவங்களில் நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் அழகாக்குபவர் பெண். மாதர் தம்மை இழிவு செய்யும் மனநிலையை கொளுத்துவோம் என்று முழங்கினார் மகாகவி பாரதியார். அன்று வீட்டிற்குள்ளே பூட்டி வைக்கப்பட்டிருந்த பெண்கள் என்று விண்வெளி வரை சென்று சாதனை படித்து வருகிறார்கள். ஒரு குடும்பத்திற்கு கல்வி மிக மிக முக்கியம். ஒரு ஆணுக்கு கல்வி புகட்டுவது ஒருவருக்கு மட்டுமே உதவும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு கல்வி புகட்டுவது ஒரு குடும்பத்திற்கே வெளிச்சம் தரும். என் போன்ற மாணவிகள் அனைவரும் சுய நம்பிக்கையோடு துணிச்சலோடு படித்து சமூகத்தில் சிறந்த சாதனையாளர்களாக உயர வேண்டும். பெண்களை மதிப்போம், அவர்களை சமமாக நடத்துவோம், பெண்மையை கொண்டாடுவோம், பெண்மையை போற்றோம், உலகை ஒளிவர செய்வோம். எனக்கு இந்த அரிய வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் நிமிர்ந்த ஞான சிற்பம் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையா? அப்படி ஒரு என் மதிப்புக்குரிய ஆசிரியர்கள், என் அன்பான நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். என் பெயர் லட்சண்யா. நான் 6ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இன்று பெண்மையை போற்றுவோம் என்ற மகத்தான தலைப்பை பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயற்கையின் மிக அழகிய படைப்பு பெண்மை. உலகம் இயங்குவதற்கு ஆதாரமாக
பாராட்டுகிறார்கள், ராக்கெட் விடுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் சில இடங்களில் பெண் குழந்தை பிறந்தால் ஐயோ என்கிறார்கள். இந்த முரண்பாடு மாற வேண்டும். ஒரு பெண் படித்தால் அவர்கள் தலைமுறையை படிக்க வைக்கிறார். ஒரு பெண் வேலைக்கு போனால் ஒரு குடும்பத்தில் வறுமை போகிறது. ஆகவே நண்பர்களை நாம் என்ன செய்ய போகிறோம்? பேருந்தில் பெண்களுக்கு இடம் கொடுப்போம். தங்கையின் கனவை கிண்டல் செய்யாமல் ஆதரிப்போம். ஆசிரியரை மரியாதையாக நடத்துவோம். நினைவில் கொள்ளுங்கள், பெண்ணை மதிக்காதவன் மனிதனே இல்லை. பெண்ணை போற்றுபவன் உண்மையான இந்தியன். அம்மா என்றால் அன்பின் ஒருவன், அக்கா என்றால் தோழமையின் சொல்வன், ஆசிரியர் என்றால் அறிவின் விளக்கம், பெண்மை என்றால் வாழ்க்கையின் தொடக்கம். முடிவாக பெண்மை வாழ்க, பெண்மையை போற்றுவோம். வாழ்க தாய் வாழ்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நமது தமிழ் மொழியாகும். அன்பும் பண்பும் நிறைந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் முகத்தோடு அமர்ந்திருக்கும் என் அன்பு நண்பர்களுக்கும் இதய கணித மாலை வணக்கம். என் பெயர் நான் 6ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இன்று தமிழ் மூச்சு என்னும் இனிமை தலைப்பில் உங்களுடன் பேசுவதில் நாளை மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். தமிழ் ஒரு சொற்களின் சேர்க்கை அளவு. அதில் ஒவ்வொருவரையும் மூச்சு காட்டு தாய் தனது குழந்தைக்கு கொடுக்கும் முதல் முத்தத்தை போல நம் தாய்மொழி தமிழ் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு அறிவும் மிக புனிதமானது. பாலையில் செதுக்கிய சிற்பங்களைப் போல தமிழ் உலகெங்கும் செதுக்கப்பட்டுள்ளது. மகிழ்ந்திருக்க வேண்டும். நாம் பேசும் ஒவ்வொரு தூய தமிழ் சொற்களிலும் நம் முன்னோர்களின் பாரம்பரியமும் வீரமும் நிறைந்திருக்கின்றன. தமிழால் இன்னும் தமிழால் வருவோம். இந்த அரிய வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். பெருமக்களுக்கும் இன்பத்தோடு அமர்ந்திருக்கும் என் அருமை நண்பர்களுக்கும் என் இதயம் கணிந்த வணக்கம். என் பேர் கதிஜி. நான் 6ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். அகழ்ந்த உலகத்தையே ஒரே குடும்பமாக பார்க்க சொல்லும் யாதும் ஊரே அவரும் கெளிர் என்ற உன்னதமான தரத்தில் பேசுவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். யாதும் ஊரே என்றால் இந்த பூமியில் உள்ள எல்லார்களும் நம் ஊர். யாவரும் கெளிர் என்றால் உலக மக்கள் அனைவரும் நம் சொந்த பந்தங்களே. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே எல்லைகளையும் பிரிவுகளையும் கடந்த உலகமே குடும்பம் என்று பெரும்போது முழங்கிய பெருமை நம் தமிழத்திற்கு மட்டுமே உண்டு. இயன்ற நவீனத்தில் மனிதர்கள், நாடுகள், எல்லைகள், நிறம், மதம் என பல சுவர்களை எழுப்பி பிரித்து நிற்கிறார்கள். நம் தமிழ் மொழி நமக்கு கற்றுத் தந்தது அன்பையும் ஒற்றுமையும் மட்டுமே. நாம் யாருக்கும் தீமை செய்யாமல் எல்லாரிடமும் எண்முகம் காட்டி துன்பப்படுபவர்களுக்கு தோள் கொடுப்பது இந்த தத்துவத்தின் உண்மையான கருத்தாகும். பள்ளியில் படிக்கும் நம் வகுப்பிலிருந்தே எண்ணத்தை தொடங்க வேண்டும். நம் நண்பர்களிடையே எந்த பாகுபாடும் பார்க்காமல் எல்லாரையும் உடன்பிறப்புகளாக நேசிக்க வேண்டும். இத்தகைய நல்வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். பெருமைப்பேன், பாறை ஆளும் திறமைப்பேன், தாயை உலகை தாங்குபவள், தனி ஒரு சக்தியை உயர்பவள். அன்பும் மற்றும் நிறைந்த மதிப்புக்குரிய ஆசிரியர்களுக்கும் என் இன்புக நண்பர்களுக்கும் என் இதயம் கண்ட வணக்கம். என் பெயர் ரித்திகா. நான் 6ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இன்று பெண்மையை போற்றுவோம் என்ற உன்னதமான தரத்தில் பேசுவதால் மிக மகிழ்ச்சியும் பெருமதியும் அடைகின்றேன். பெண்மை என்பது இறைவனின் மிக அழகான படைப்பு. அது அன்பின் வடிவம், கருணையின் ஊற்று, சகிப்புத்தன்மையின் அடையாளம். ஒரு குடும்பத்தின் வெளிச்ச